ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாண்ட்விச் ஒரு ரோல் ரெசிபி பார்ப்போம். இதுக்கு ஒரே மயோனைஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால 10 பல் பூண்டு 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 4 முட்டையை வந்து இது மாதிரி உடச்சி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் பிளேட்டை வச்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் 200 கிராம் கிட்ட வந்து சிக்கன் வந்து போன்லெஸ் நல்லா இளமானதாக வச்சுருக்கேன் சிக்கனு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 300 கிராம் சிக்கன் சேர்த்துட்டு சிக்கன் ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா சிக்கன் வந்து நல்லா இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும் இது குக் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி வேறு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். 5 மினிட்ஸ் கழித்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரோலுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. சிக்கனை வந்து ஒரு பவுல்லையும் முட்டை மிளகா பூண்டெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். சிக்கனை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னா பொடியாக உதுத்து வச்சுக்கணும். உதுத்து வச்சுக்கிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம சேர்த்து வச்சுருக்க முட்டை மிளகாவோட 2 சீஸ் க்யூப்ஸு, அதோட கொஞ்சமாக வந்து ஒரிகானோ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு 10 மிளகு கிட்டே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கோல்டு வின்னர் தான் நான் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் அது மாதிரிலாம் சேர்க்காதீங்க, வாசனை உள்ள ஆயில் சேர்க்காதீங்க. இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிட்டோம்னா மயோனைஸ் ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் மயோனைஸை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ அதில் வந்து நான் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துருக்கேன், லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நீளமாக அரிஞ்ச வெங்காயம், நல்லா பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனில் சேர்த்து 2 ஸ்பூன் மயோனைஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம அதில் வந்து பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ப்ரெட் ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு தோசைக்கல்லில் வந்து சப்பாத்தி வந்து நான் ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்கியிருக்கேன் இன்றைக்கி, வீட்டில் செஞ்சதில்லை. அதை வந்து நல்லா சுட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்களேன் நம்ம சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. சாண்ட்விச் பாருங்களேன் ஃபஸ்ட்டு எப்படி சூப்பராக இருந்துருக்குன்னு. டேஸ்ட் வைஸ் பயங்கர அல்டிமேட்டாக இருக்குங்க. இதுக்கு இந்த மயோனைஸ் தாங்க மெயின் ரீசன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மயோனைஸு. இப்போ சப்பாத்தியில் வந்து கொஞ்சமாக மயோனைஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சு ரோல் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லீவில் வீட்டில் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.